தான் தண்ணி வெளியில போகுது. அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்க்கு போகும்போது, நீங்க வந்து கெமிக்கல்லாம் வந்து கரெக்ட்டா போடுறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிருவாங்க. நீங்க வந்து அன்அலோவ்ட் கெமிக்கல்ஸ் வந்து அங்கேயே வந்து இங்க செக் பண்ணி இருந்தது அப்படின்னா, உங்க லைசென்ஸ் வந்து ரிவோக் பண்ணிருவாங்க. அந்த அளவுக்கு சிஸ்டத்த நீங்க கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் கலைஞர், அதனால தான் ஜெயலலிதா. இவங்களெல்லாம் வந்து நம்ம என்ன உங்களுக்கு திமுக பிடிக்கலனாலும் சரி, அதிமுக பிடிக்கலனாலும் சரி, நம்ம நிராகரிச்சிடவே முடியாது. இன்னைக்கு அந்த மாரி ஒரு விஷயம் சொல்லுங்கய்யா. ஒரு ஒரு தெளிவான இன்னைக்கு வந்து பிங்க் பஸ் என்ன அதானே சொல்றீங்க. சிகப்பு பஸ் ஜெயிக்காது, மஞ்ச பஸ் ஜெயிக்காது, பிங்க் பஸ் தான் ஜெயிக்கும். அந்த பஸ்ஸோட நிலைமை என்னய்யா? பிங்க் பஸ் இல்ல, பிங்க் செட். உள்ள எதுவும் ஐயா, இருக்காது. ஐயா அது வந்து பின்னாடி வந்ததுன்னா, முன்னாடி உசுர கையில புடிச்சுட்டு வண்டி ஓட்டணும்யா. ஏன்னா, அதுல என்ன இருக்குன்னு எவனுக்குமே தெரியாதுய்யா. கட 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 கடன்ட்டு என்ன நாம வந்து இந்த சிட்டில மட்டும் அப்படி ஈவி அப்படின்னு. ஏன் நான் என்ன சொல்றேன், அந்த ஈவி பஸ் விடுறீங்கல்ல இப்போ இந்த எலக்ட்ரிக் ஸ்விட்ச் அப்படின்லாம். ஏன் அத பிங்கா மாத்துங்க. அதை முதல்ல மகளிர் குடுங்க. குடுங்க எல்லாரும் பாராட்டுறோம். அந்த கட 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 கடன்னு போனா தான் என்ன முடிவு பண்ணிட்டீங்க. மக்களுக்கு இப்படி போனா தான் அவனுக்கு தூக்கம் கீக்கம் வரும். பிங்க் பஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி என்னன்னா, அதுவா சேர்த்துட்டு நம்ம எப்படியோ சேர்த்து ஓடிரணும்.